எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட்டில் இப்போ ஜூன் மாதம் பிறந்துருச்சு. ஏதாவது ஒரு அதிரடி ஆட்டம் தொடங்குமா, மிகப்பெரிய ஒரு ஜம்ப் கிடைக்குமா இந்த ஜூனில் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இதில் என்னவெல்லாம் ஒரு வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்ம மார்க்கெட் ரொம்பவுமே மோசமாக இருக்குது. சரி, ஏதாவது ஒரு ஷார்ட் கவரிங் அல்லது ஏதாவது ஒரு ரிலீஃப் ரேலி வந்து ஒரு 1000 பாயிண்ட் தூக்குனா கூட நம்மளுக்கு ஜூன் மாதத்தில் போதும் தான். ஆனால் ஒன்றே ஒன்று தான் நம்மளுக்கு சாதகமாக இருக்குது. மீதி இருக்கக்கூடிய 2 பெரிய விஷயங்கள் நம்மளுக்கு மிகவும் பாதகமாக இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ விழுந்து கொண்டு இருக்கக்கூடிய ட்ரெண்டு அப்படியே கண்டினியூ ஆனாலும் நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு கும்பா, அல்லது திடீர்னு எத்தனை நியூஸ் இருக்குது, ஏகப்பட்ட நியூஸ் இருக்குது. ஆர்பிஐனுடைய ரேட் பாலிசி என்ன வரப்போகுது, ஈரான் வார்னுடைய அடுத்தது என்ன ஆக போகுதுன்னு ஏகப்பட்ட ஷாக்கிங் நியூஸ் இருக்குது. அதில் ஒரு ஷாக்கிங் நியூஸோட கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகி அதுலேயும் ஒரு பெரிய கிராஷ் ஆச்சுன்னா அப்போ நம்மளுக்கு 2 நியூஸ் வந்து பேட் நியூஸாக இருக்குது. ஒரே ஒரு ரிலீஃப் ரேலி வராதா கிடைக்காதா அப்படின்னு நம்ம ஏக்கமாக பார்க்கக்கூடிய ஒரு நம்பிக்கை மட்டும்தான் நம்மளுக்கு வந்து உதவிகரமாக இருக்குது. ஆக மொத்தம் இந்த ஜூன் மாதத்தினுடைய ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் டேயில் நம்மளுடைய மார்க்கெட் என்பது ஒரு 23,700 வரைக்கும் போயிட்டு ஒரு கேப் அப் ஆகிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப சுமாராக இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இங்கே வேறு முடிஞ்சா இந்த ஜூன் மாதத்தில் ஏறு, இல்லைன்னா இப்போவே முக்காடு போட்டு விட்டுட்டு லீவ் விட்டுருங்க. ஏன்னா நம்ம போய் குளோபல் மார்க்கெட்ஸ் எடுத்து பார்க்குறோம். ஏன்னா ஏகப்பட்ட மார்க்கெட் வந்து புதிய உச்சத்துக்கு போய்கிட்டு இருக்கான். நம்மால் என்னடான்னா ஒரு புதிய வீழ்ச்சியை நோக்கி போய்கிட்டு இருக்கான். இந்த சமயத்தில் நம்மளுக்கு ஒன்னே ஒன்று கண்ணே கண்ணு அப்படின்னு பாசிட்டிவாக சமீபத்தில் குரூட் ஆயிலினுடைய விலை என்பது இறங்கு முகமாகவே இருந்துகிட்டு இருந்தது. அவன் என்னடான்னா இன்னைக்கு மறுபடியும் இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் லேசாக திரும்பி மேல் நோக்கி ஏற ஆரம்பிச்சிட்டான். சோத்துலேயே அடி வாங்கியாச்சு, சேத்துலேயே அடி வாங்கியாச்சு. நண்பர்களே, இந்த சமயத்தில் இத்தனை செய்திகள் இருக்கிறதுனால மிகவும் முக்கியமான செக்டரில் இருக்கக்கூடிய இந்த ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ், ஐஓசி ஷேர், பிபிசிஎல் ஷேர் மற்றும் பேங்க் செக்டர் தான் இப்போதைக்கு ஃபோக்கஸில் இருக்குது. ஏன்னா ஏதாவது ஒரு வகையில் க்ரூட் ஆயிலினுடைய ஏற்றம் தடைப்பட்டுடுச்சுன்னா இந்த ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ்க்கு ஏதாவது நல்லது நடக்குமா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பிபிசிஎல் ஷேர் இவன் பெருசாக இறங்க மாட்டேன்றான். நம்ம 200 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு கீழே இதுக்கு முன்னாடி 2025 மிக அற்புதமான ஒரு கிராஷ் வந்திருந்தது. அதுக்கப்புறம் 200 ரூபாயில் பிக்கப் பண்ணி 400 ரூபா வரைக்கும் போயிருந்தது. இப்போ மறுபடியும் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழே இப்போ ஒரு 299 ரூபா அப்படின்ற மாதிரி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சில பேர் நினைப்பாங்க இதுவே கொஞ்சம் சீப்பான ப்ரைஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. நிறைய பேர் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி திங்க் பண்ணுவாங்க. இன்னொருத்தர் என்ன நினைக்கலாம், இதுக்கு முன்னாடி 200 to 400 ஒரு ரவுண்டு போயிருந்தது, அப்போ மறுபடியும் 200 வர வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சில பேர் நினைக்கலாம். சில பேர் என்ன நினைப்பாங்க, இங்கிருந்தே ஏறிட்டே என்ன பண்ணுறது, ஆக மொத்தம் உருப்படியாக எந்த விஷயத்தையும் யோசிக்க முடியாது அப்படின்றதா ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை. எது எப்படியோ இந்த ஸ்டாக்ல என்ன ஒரு செய்தினா, சமீபத்திய உச்சத்திலிருந்து ஒரு 20% கீழே இறங்கி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ இருக்கக்கூடிய நியூஸில், மார்க்கெட் நியூஸில் ஃபோக்கஸில் இருக்கக்கூடிய செக்டர்களில் இந்த பிபிசிஎல் அப்படின்ற ஷேரும் ஒன்று. அதே மாதிரி தான் இந்த ஐஓசி அப்படின்ற ஷேருமே தன்னுடைய உச்சத்திலிருந்து ஒரு 25% என்பது இறங்கி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நண்பர்களே, இந்த சமயத்தில் என்ன சில முக்கியமான தகவல்கள் இன்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எவரிடி இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற பங்கு தன்னுடைய ஜம்முவில் இருக்கக்கூடிய மேனுஃபேக்சரிங் பிளான்ட்ல ஆப்ரேஷன்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு செய்தி வருது. ஏற்கனவே இந்த எவரிடி இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற ஷேர் வந்து குறிப்பிட்ட செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா, அதாவது சைட்வேஸ் பேட்டர்ன் போட்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பங்கு. இவன் காலத்துக்கு இப்படியே தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கான். எப்போ 2021 2024 வரைக்கும். அதுக்கப்புறம் இப்போ 2024 2026 வரைக்கும் மிகப்பெரிய அளவில், அதாவது ஒரு 300 ரூபா ரேஞ்சிலிருந்து 500 ரூபா வரைக்கும் போகிறதும், மறுபடியும் 300 ரூபாய்க்கு விழுகிறதும், மறுபடியும் 500 ரூபாய்க்கு போகிறதும், இப்போ மறுபடியும் 300 ரூபாய்க்கு வந்து விழுந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த ஸ்டாக்ல இப்படி ஒரு செய்தி வருது. ஜம்முவில் அவங்களுடைய ஒரு பிளான்ட்ல ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ என்ன ஆகுது, புதிய வருமானம் என்பது ஏட் ஆகும். அதே மாதிரி இந்த பிஎன்சி இன்ஃப்ராடெக் அப்படின்ற ஷேருமே வந்து ரொம்பவுமே சரிவடைந்த ஷேர். அந்த காலத்துல எல்லாம் பெருசாக சம்பாரிச்சு கொடுத்துருக்கா, இல்லையே நான் சொல்லல, 100 to 550 வரைக்கும் போயிட்டு இப்போ 208 வரைக்கும். என்ன காரணம், இவங்களுடைய
ரிசல்ட்ஸ் ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காங்களா அல்லது வேறு ஏதாவது பிரச்சனையா அப்படின்ற மாதிரி நீங்கள் போய் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ரிசல்ட்ஸ் தான் காரணம். இதுக்கு முன்னாடி 2023 கூட ஒரு குவார்ட்டருக்கு 2000 கோடி அசால்ட்டாக லாபம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. இப்போ போய் எடுத்து பார்த்தா வெறும் 1600 கோடி. ஸோ அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் என்பது ஃபைனான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ் என்பது குறைஞ்சி போச்சு. இப்போ லேட்டஸ்ட் குவார்ட்டரில் ஒரு 108 கோடி லாபம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால தான் இந்த ஸ்டாக்கில் வச்சு செஞ்சுருக்காங்க. உங்களுக்கு இப்போ ஞாபகம் வருதா? நிறைய கம்பெனிகள் இந்தியாவில் ரொம்பவுமே ஓவர் வேல்யூவேஷனில் இருக்குது. அவங்களால தொடர்ந்து நல்ல கார்ப்பரேட் ரிசல்ட்டை கொடுக்க முடியல அப்படின்ட்டு தானே நிறைய எஃப்ஐஎஸ் வெளியே போனாங்க. அந்த வகையில் இந்த பிஎன்சி இன்ஃப்ராடெக் அப்படின்ற ஷேர் அதை ஊர்ஜிதப்படுத்துது. எல்லா ஷேருமே நம்ம நாட்டில் வந்து தொடர்ந்து குரோத்தாக கொடுக்கவே முடியல. பல பேர் இப்படி கவுந்து படுத்துட்டாங்க. ஸோ இப்படி இருக்கக்கூடிய கஷ்டமான சூழ்நிலையில் தான் இவங்களுக்கு ஒரு 302 கோடி ஆர்டர் கிடைச்சிருக்கு அப்படின்ற ஒரு செய்தி வந்திருக்கு. ஸோ இந்த செய்தி பாவம் சரிவடைந்து கிடக்கக்கூடிய பல ஷேர்களுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சி என்பது கொடுத்துருக்கு. நண்பர்களே, சமீபத்தில் இமாலய சாதனை படித்தது இந்த HFCL. ஏன்னா அவங்க வந்து டிஃபென்ஸ் செக்டருக்குள்ளேயும் வர்றாங்க அப்படின்ட்டு வந்த ஒரு 2-3 மாதத்துலேயே அது 60 ரூபாயிலிருந்து 200 ரூபா பக்கத்தில் வந்துடுச்சு. ஸோ இப்போ மார்க்கெட்டில் என்ன நிலவரம்னா, இது வந்து எதனால் அப்படி அவங்களால நல்லா மேல் நோக்கி வர முடிஞ்சதுன்னா அவங்களுடைய ஃப்ரீஸ் லிமிட் வந்து அதிகமாக இருந்தது. இப்போ வந்து அதனுடைய ஃப்ரீஸ் லிமிட் 5% மாற்றிட்டாங்க. இனி இறக்கமோ ஏற்றமோ 5%க்குள்ளேயே நீ விளையாடு அப்படின்ற மாதிரி தற்போதைக்கு மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி இந்த அனுபம் ரசாயனம் அப்படின்ற ஷேர் வந்து பிளிஸ் ஜிவிஎஸ் ஃபார்மால கண்ட்ரோலிங் ஸ்டேக் எடுக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்ததுலேருந்து அவன் பாட்டுக்கு எகிரிட்டே இருந்தான். இப்போ இருக்கிறதுலே உச்சத்துக்கு போய்விட்ட பிறகு இந்த பங்குலையுமே என்ன ஒரு மாற்றம்னா 20% அப்பர் லோயர் ஃபீஸ் இருந்ததை மாற்றி இப்போ 10%க்குள்ளே தான் நீ இருக்கணும் அப்படின்ற மாதிரி மாற்றி அமைச்சிருக்காங்க. அதே மாதிரி ஒரு மிக முக்கியமான இடத்துல வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறதா இந்த ஜூப்லியன்ட் ஃபார்மோவா அப்படின்ற ஷேர் நண்பர்களே. ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம். அது எப்படி 700 ரூபாய் ரேஞ்சிலிருந்து 1000 ரூபா வரைக்கும் ரெக்கவரி ஆகி வந்திருக்கா. இப்படி கரெக்டாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் கிட்ட இருக்கும்பொழுது அதுக்கு என்ன ஒரு தகவல் வருது அப்படின்னா, கனடாவில் இருக்கக்கூடிய அவங்களுடைய ஒரு ஃபெசிலிட்டியில் இந்த மாதிரி இன்ஸ்பெக்ஷன் பண்ணதுக்கப்புறம் யூஎஸ்எஃப்டிஏ வார்னிங் கொடுத்துருக்காங்க. அதனுடைய கரெக்ஷன் மெஷர்ஸில் இப்போ ஈடுபட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வருது. ஸோ இந்த தகவலை இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் இதை பாசிட்டிவாக எடுத்துக்க போகிறாங்களா அல்லது நெகட்டிவாக எடுத்துக்கிட்டு சரி கீழே போ அப்படின்னு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்னு கீழே இறக்குறாங்களா அல்லது மேலே ஏற்றுறாங்களா அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கணும். ஸோ ஆனால் இந்த ஷேர் வந்து இப்போ இருக்கக்கூடிய முக்கியமான இடத்துல வந்திருக்கக்கூடிய செய்தியும் முக்கியமான செய்தி அப்படின்றதுனால ஒரு 6 மந்த்ஸ் கழிச்சு பார்க்கும்போது இது ஏதாவது பெருசாக கீழே விழுந்திருக்கா அல்லது ஏறி இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பங்காக தற்போதைக்கு போய்கிட்டு இருக்கு. நண்பர்களே, இன்னொரு சுவாரஸ்யமான தகவல் என்ன, இந்த கல்பத்தரு ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்றது வந்து ஏகப்பட்ட இன்ஃப்ரா பவரு அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தீமில் வந்து ரொம்ப ஃபோக்கஸில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக். இந்த ஸ்டாக் சமீபத்தில் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 ரூபாயிலிருந்து ஒரு 30% ஒரே மாதத்தில் ரெக்கவரி ஆகி மேல் நோக்கி வந்திருக்கு. இருந்தாலும் இந்த ஷேர் 2 வருஷமாக முயற்சி பண்ணுறா தன்னுடைய பழைய ஹையை வந்து தொட முடியல. ஆனாலும் பல்வேறு இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸில் இந்த கல்பத்தரு இருந்துக்கிட்டே இருக்கு. இந்த சமயத்தில் இந்த ஷேரில் என்ன ஒரு தகவல் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய ஒரு குவார்ட்டருக்கு உண்டான சேல்ஸே 7778 கோடி தான். ஆனால் இப்போ வந்திருக்கக்கூடிய நியூஸில் வந்து எங்களுக்கு கிட்டத்தட்ட 2002 கோடிக்கு மதிப்பிலான புது ஆர்டர்கள் கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பாசிட்டிவ் செய்தி என்பது இந்த கேபிஐயில் கொடுத்துருக்கு. இதனால் வந்து அந்த ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு சிறிய மகிழ்ச்சி. ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டில் ப்ரைஸ் ஏறுமா இறங்குமா என்பதெல்லாம் அதற்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. ஆனால் இந்த ஸ்டாக்கை வச்சுக்கிட்டு பழைய ஹை உடைப்பானா ஏதாவது நியூஸ் வருமா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு நல்ல நியூஸ் வந்தது அப்படின்ற மாதிரி ஒரு மகிழ்ச்சி. நண்பர்களே, அதே மாதிரி என்ஜினியரிங் ப்ரொக்யூர்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷனில் ரொம்ப பெரிய ஆளாக இருக்கக்கூடிய இன்னொரு ஷேர் வந்து என்சிசி லிமிடெட். ஆனாலும் இவனுடைய பெரியாள் அப்படின்ற பதவியெல்லாம் இதுக்கு போயிடுச்சு. என்ன காரணம்னா 2023 மிகவும் அற்புதமாக ஏறி வந்துட்டு இருந்த ஷேர் இப்போ கீழே இறங்கியிருக்கான். முதல்ல இதில் இருக்கக்கூடிய நியூஸ் என்பதை பார்த்துருவோம். ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தியாக 1837 கோடிக்கு எங்களுக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு அப்படின்ற ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க. இவங்க ஒரு குவார்ட்டருக்கு வந்து போன குவார்ட்டரில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி 6233 கோடி லாபம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இவங்களுக்கு ஜுஜிபி மேட்டர். 2023 கிட்டத்தட்ட 5000 கோடிக்கு சேல்ஸ் பண்ணவங்க இப்போ மறுபடியும் 6233 கோடினா ஒன்றும் பெருசாக இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லை. இந்த ஒரு காரணத்தினால தான் வளர்ச்சி அடைஞ்சே வந்துகிட்டு இருந்த அதனுடைய ஷேர் பிரைஸ் மிகவும் மோசமான ஒரு சரிவு.
இருந்தாலும் இப்போ கிடைச்சிருக்கிற மாதிரி ஒரு புது புது ஆர்டர், அதே மாதிரி அவங்களுடைய ஆர்டர் புக்கெல்லாம் தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது அப்படின்ற நல்ல செய்திகள் வரும்பொழுது தான் இந்த ஷேர் வச்சிருக்கிறவங்க ஒரு மாதிரி குஷி ஆயிடுவாங்க. ஏன்னா இதே பீரியடில் தான் 3 வருஷத்துக்கு முன்னாடி என்ன வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களோ அதே வியாபாரத்திலிருந்து தான் இந்த பங்கு மேல் நோக்கி ஏறி வந்திருக்கு ஒரு நம்பிக்கையில். அப்புறம் மறுபடியும் அவங்க 3 வருஷத்துக்கு முன்னாடி என்ன வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ இப்போ அதே வியாபாரத்துக்கு வந்துட்டாங்க. அப்போ மறுபடியும் இன்னொரு முறை ஏதாவது இந்த பங்குல பெரிய வீழ்ச்சியோ அல்லது பெரிய எழுச்சியோ வருமா அப்படின்றதான் பல பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எப்படியோ நஷ்டம் செய்யாமல் தொடர்ந்து ஆர்டரும் கிடைச்சிக்கிட்டு இருக்கு, ஏதோ ஆர்டர் புக் இருக்கு அப்படின்றது ஒன்று தான் இந்த ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான தகவல். நண்பர்களே, இந்த நேரத்தில் இந்த பெட்ரோநெட் எல்என்ஜி அப்படின்ற ஷேரும் மிக முக்கியமான ஒரு தகவலை வெளியிட்டிருக்கு. அது என்ன அப்படின்னா, அவங்க கொடுக்கக்கூடிய டிவிடெண்டுக்கு 12 ஜூன் ரெக்கார்ட் டேட் அப்படின்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இது ஒரு நல்ல தகவல். 3 ரூபாய் ஃபைனல் டிவிடெண்ட் என்பது அறிவிச்சிருக்காங்க. எங்கே கத்தாரிலிருந்து முதல்ல கப்பல் சேருமா இல்லையா அப்படின்ற பல்வேறு குழப்பங்களுக்கு நடுவில் டிவிடெண்ட் வருமா வராதா அப்படின்னு பல பேர் நினச்சிக்கிட்டே இருந்திருப்பாங்க. அந்த வகையில் எஸ், டிவிடெண்ட் வருகிறது, அதுக்குண்டான ரெக்கார்ட் டேட் அப்படின்ற ஒரு அறிவிப்பை இந்த பெட்ரோநெட் எல்என்ஜி கொடுத்துருக்காங்க. ஸோ எல்என்ஜி மற்றும் ரீகேசிஃபிகேஷன் செக்டரில் மிகவும் முன்னணியில் இருக்கக்கூடிய ஒரு ஷேர் தான் இந்த பெட்ரோநெட். சமீபத்தினுடைய வால்டிலிட்டி பார்த்தீங்கன்னாவே அசந்து போயிடுவீங்க. 2026 250 ரூபாயிலிருந்து 330 வரைக்கும் போயிட்டு மறுபடியும் 240 போயிட்டு மறுபடியும் 274 மிகப்பெரிய ஒரு வால்டிலிட்டி கொண்டு வந்திருக்கு. ஸோ இனி பழைய ரேட் வந்ததுன்னா ஏதாவது செல் பண்ணலாமா அப்படின்னு சில பேர் யோசிச்சுட்டு இருப்பாங்க. பழைய லோ வந்ததுன்னா ஏதாவது ஒரு நல்ல விலை கிடைக்குமா அப்படின்ற மாதிரி சில பேர் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. என்ன ஒரு கேவலமான மார்க்கெட், இப்படி கிழிஞ்சு தொங்கிக்கிட்டு இருக்கே அப்படின்றதான் இப்படி நம்மளுடைய மன ஓட்டம். இந்த சமயத்தில் 2 மோசமான செய்தி இருக்குங்க நண்பர்களே. எஃப்ஐஸ் அவன் ரெகுலராக வித்துக்கிட்டே தான் இருக்கான், ஒவ்வொரு மாதமும் வித்துக்கிட்டு இருக்கான். அது பரவாயில்ல, இந்த மாதத்துக்கு எவ்வளோ விற்றுருக்காங்க, அதாவது மே மாதத்தில் எவ்வளோ விற்றுருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம போய் பார்த்தோம்னா 55,963 கோடி. இதில் ஒரு 3 விஷயம். மார்ச் மாதத்தில் மிகவும் அதிகமாக விற்றுருக்காங்க, ஏப்ரல் மாதத்தில் கொஞ்சம் கம்மி, இப்போ மே மாதத்தில் அதை விட கம்மி அப்படின்ற ஒரு தகவல். நம்மளுக்கு கேஷ் மார்க்கெட்டில் போன மாதம் 82,668 கோடி கேஷ் மார்க்கெட்டில் பணம் போட்டு நம்ம மார்க்கெட்டை தூக்கி நிறுத்த முடியல. கும்பா பாட்டு பாடி போன மாதம் கொஞ்சம் வீக்காக தான் க்ளோஸ் ஆகிருக்கான். இனி இந்த மாதம் என்ன செய்ய காத்திருக்காங்க அப்படின்றது தெரில. இன்னொரு மோசமான தகவல் என்னன்னா, இன்னது 70% டிமாண்டு தங்கத்திற்கு குறைந்ததா. அதாவது சமீபத்தில் தங்கம் சம்பந்தப்பட்ட தகவல் பார்த்தீங்கன்னா, இம்போர்ட் டியூட்டி 6%லேருந்து 15% உயர்த்தினாங்க. மே 13ஆம் தேதியிலிருந்து அது எஃபெக்டிவ்க்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ பல்வேறு இடங்களில் என்ன ஒரு செய்தி வருதுன்னா, தங்கத்திற்கு தேவை, தங்கம் போய் நம்ம கடையில் வாங்கக்கூடிய டிமாண்ட் என்பது கிட்டத்தட்ட 30%லேருந்து 70% வரைக்கும் குறைஞ்சிருக்கு அப்படின்ற ஒரு தகவல் வருது. ஆனால் இதை நாம் இப்போ கண்டுபிடிக்க முடியாது. நம்மளுக்கு மிகப்பெரிய ஆள் டைட்டன் மற்றும் கல்யாண் ஜுவல்லரி, தங்கமயில் போன்ற பல்வேறு ஷேர்களினுடைய Q1 ரிசல்ட் வரும்பொழுது தான் நம்மளால் ஊர்ஜிதப்படுத்த முடியும். உண்மையிலேயே இப்படி தங்கத்தினுடைய டிமாண்டு குறைஞ்சிருக்கா, நகையெல்லாம் கம்மியாக வாங்கியிருக்காங்களா இல்லையா அப்படின்றது நம்மளுக்கு Q1 ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் பெரிய அளவில் தெரிய வரும். ஸோ இப்போ பொதுவாக இந்த டைட்டன் ஷேரில் பல ஸ்மார்ட் மணி கான்செப்டுக்காரங்கள்லாம் லோ வரும்பொழுது வாங்கி ஹை வரும்பொழுது விற்று, மறுபடியும் லோ வரும்பொழுது வாங்கி மறுபடியும் ஹை வரும்பொழுது விற்றுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அது போன்ற ஸ்மார்ட் மணி கான்செப்டுக்காரங்களுக்கு இனி இந்த முறை என்ன ஆகும் அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா இப்படி தங்கத்தினுடைய டிமாண்டு குறைஞ்சிருக்கு அப்படின்ற செய்தியை நாம் இப்போ தான் சமீபத்தில் பார்க்குறோம். ஸோ டைட்டன் ஷேரில் இந்த முறை உள்ளே போயிருக்கக்கூடிய பல்வேறு ஸ்மார்ட் மணி கான்செப்டுக்காரங்க, சிகப்பி நான் வரும்போது வெற்றியோடு தான் வருவேன் அப்படின்ற மாதிரி ஒரு வெற்றிகரமாக வர போகிறாங்களா இல்லை கும்பாவா அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதில் பாருங்க நண்பர்களே, கவர்மெண்ட்டினுடைய ஒவ்வொரு செயலுக்குமே மிகப்பெரிய ஒரு வால்டிலிட்டி அப்படின்றது ஸ்டாக் மார்க்கெட்டில் வரும். பெருசாக கீழே உழுகலாம், பெருசாக மேலே ஏறலாம். சமீபத்திய உதாரணம் சொல்லணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, போன வாரத்தில் இந்த கேமிங் ரிலேட்டடான விஷயத்துக்கெல்லாம் GST 28% அப்படின்றது ஒரு கன்ஃபார்ம் பண்ணாங்க கோர்ட்டில். அதுக்கப்புறம் அவனுக்கு சில பேர் பெரிய அளவில் வீழ்ச்சி அடைஞ்சாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் எழுச்சி அடைஞ்சிருக்கக்கூடிய ஷேர்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த வர்தமான் டெக்ஸ்டைல், KPR மில் போன்ற ஷேர்கள்லாம் இருக்குது. ஏன் இவங்கெல்லாம் மேல் நோக்கி ஏறினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
காட்டன் இறக்குமதி செய்யும் பொழுது என்னெல்லாம் வரி இருந்ததோ அத்தனையும் ஸ்கிராப் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு நல்ல தகவல் வந்த உடனே இந்த இந்தோ கவுண்ட் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்றது 8% ஏறி இருக்கு. அதே மாதிரி கேபிஆர் மில் என்பது 4% ஏறி இருக்கு. இவங்க எல்லாருமே சமீபத்தில் ஒரு லோ ப்ரைஸில் 52 வீக் லோ பக்கத்தில் சுற்றி கொண்டிருக்கக்கூடிய சில ஷேர்கள் தான். ட்ரைடென்ட் அதே மாதிரி ஒரு 1 இயர் லோ பக்கத்தில் சுற்றி கொண்டிருக்கக்கூடிய இதெல்லாம் ப்ராஃபிட்டான கம்பெனியாக இருந்தாலும் பெரிய பெரிய அளவில் பிரச்சனை இருக்கு அப்படின்னு கீழே இறங்கி கிடந்த ஷேர்கள் தான். இப்போ கவர்மெண்ட்டிலிருந்து காட்டன் சம்பந்தப்பட்ட டியூட்டி எல்லாம் நாங்கள் எடுத்துட்டோம் அடுத்த 5 மாதத்துக்கு அப்படின்ற ஒரு நியூஸ் வந்தோடனே இந்த பங்குகள்லாம் மேல் நோக்கி ஏறிட்டான். பாருங்க எப்படி நடந்திருக்குன்னு. போன தடவை வந்து கோல்டுக்கு உண்டான டியூட்டி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, அதனால இங்கெல்லாம் கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்கு. அதுவே காட்டனுக்கு உண்டான டியூட்டியை எடுத்துட்டாங்க அப்படின்னோடனே எத்தனை பங்குகள் 10%, 5% எகிரி இருக்கான் பாருங்க. நம்ம ராசிக்கு நம்ம அப்படியே மாற்றி வச்சிருந்திருப்போம். அதில் வாங்கி இதில் விற்று ஏதாவது ஒரு மாற்றி வச்சுருந்துருப்போம். எது எப்படியோ பொதுவாகவே நம்ம எல்லாத்துக்குமே அனைத்து இந்தியர்களுக்குமே ராசி என்பது கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. ஏன்னா குளோபல் லெவலில் பல்வேறு பங்குச்சந்தைகள் புதிய உச்சம் புதிய உச்சம் புதிய உச்சம்னு போயிட்டு இருக்கா. நம்ம எப்படா அதிரடி ஆட்டம் தொடங்கும்னு மேலே பார்த்துக்கிட்டு இருக்கீங்கள, கீழே காலில் களை தூக்கி போட்ட மாதிரி எல்லாம் தொடர்ந்து கீழே போய்கிட்டு இருக்கு மார்க்கெட். ஸோ இந்த வீழ்ச்சி எப்போது நிற்கும் அப்படின்றத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதயம் எனக்கு மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி, வணக்கம்.